கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது சார். 9 வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தது. நைட் 1 மணி இருக்கும் சார். 1 மணிக்கு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது 2 கோடி வந்திருக்கு சார். அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து அழுதுக்குனே வராங்க சார். வந்து என்னை எழுப்புறாங்க, அவங்க அழுகுறாங்க. எனக்கு அவங்க அழுவும் போது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அது வந்து ஏதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்முன்னு வந்து படுத்துட்டு இருப்பாங்க. இவங்க அழுவும் போது அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் அழுகுறோம் சார். ஏன்னா நான் கல்யாணம் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த கிட்டே நாங்கள் ஒரு 50-60 வாட்டி வாங்கியிருப்போம் சார். வாங்கி பார்ப்போம், வராது. 2 பேரும் அழுதுட்டு சரி நம்ம கடவுளை நம்புவோம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சார். இப்போ குழந்தை பிறந்து 10 மாதம் ஆகுது சார். குழந்தைய கையில் வாங்கினப்ப எப்படி இருந்தது சார்? குழந்தை வெளியேற்றலாம் சார். நான் அன்னைக்கு என்னைக்குமே அழுததே இல்லை சார். அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் சார். அதுலேயும் அந்த குழந்தை பெண் குழந்தை நேற்று வந்து காட்டணுன்னு என்னால் தாங்க முடியாத சந்தோஷம் சார். அங்கே ஒரு ஆயா பார்த்துட்டு என்னப்பா குழந்தை, நான் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அழுகுறேன் சார். நான் அந்த ஆயா சொல்கிறாங்க, கவலைப்படாதப்பா, அடுத்தது புள்ள பிறக்கும், பொம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னு அழுவாதுப்பா அப்படின்னாங்க. வேற போங்க பாட்டி, நான் அதுக்கு அழுவல. இது ஆனந்த கண்ணீர்.